வளரும் நாடுகள்ல உடல் பருமன், ஒபிசிட்டின்னு சொல்றது ரொம்ப அதிகரிச்சு வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் நம்ம உணவு பழக்கவழக்கங்கள் தான். சிறு வயதிலேருந்து குழந்தைங்களுக்கு சாப்பாட பத்தி நம்ம ரொம்ப நாலேட்ஜ் இல்லாம நெறைய சத்துள்ள ஆகாரங்கள குடுக்கறது, விளையாட்டுகளெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, ஃபோன் வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கிறது, வெளிய ஃபிசிக்கலா போய் அவங்க விளையாடாதது, இதெல்லாம் இந்த ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டிக்கு காரணமா இருக்கு. இது போக போக உடல் உபாதைகள் நிறைய கொடுக்கும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய நமக்கு உடல் தொந்தரவு கொடுக்கறதுனால இதை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். சரி, உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு என்ன மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும்? இப்போ நமக்கு ஓவர் வெயிட்டாக இருக்குது, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு 25லேருந்து 30க்கு மேலே இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ணணும். அவங்க நம்ம உடல் பருமனுக்கு காரணம் என்ன ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளமா, தைராய்டு ஏதாவது இருக்கா, இல்லை பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணி அதை சரிப்படுத்தி உடல் பருமனை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்த கட்டமாக டயட் அண்ட் எக்ஸசைஸ், இதுதான் மெயின். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டனாலும் நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் கலோரி கம்மியாக இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றதும், நம்ம தேவையான அளவிற்கு எக்ஸசைஸ் செய்கிறதையும் விடவே கூடாது. இதை நம்ம ட்ரை பண்ணியும் நம்மளால் குறைக்க முடியலன்னா அதுக்கு அடுத்து வர்ற ஆப்ஷன் தான் மருந்துகள். அப்புறம் எண்டோஸ்கோப்பிக்காக சில டெக்னிக்ஸ் இருக்குது. உணவு குழாய் வழியாக டியூப் போட்டு நம்ம செய்கிற சில டெக்னிக்ஸ், இல்லை சர்ஜரி பண்ணி இறப்பையோட அளவை குறைக்கிறது, அந்த மாதிரி சில பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ மருந்துகளில் ரீசெண்ட் டைம்ஸில் புது மருந்துகள் சிலது வந்திருக்கு, ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு 1 or 2 இயர்ஸாக செமக்ளூட்டைட்னு ஒரு மருந்து அவைலபிளாக இருக்குது. சுகர் உள்ளவங்களுக்கு அதை போடும்பொழுது அவங்களுக்கு நல்ல வெயிட் லாஸை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ரீசண்டாக இப்போ நமக்கு வந்திருக்கிற மெடிசன் நேற்று தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மருந்து சுகர் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது தான் ட்ரிசபெப்டைடுன்னு. இது சுகர் உள்ளவங்களுக்கும் ஒபிசிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணும். சுகர் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். இது இன்ஜெக்ஷன் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. சப்குட்டேனியஸாக நம்ம வாரத்துக்கு 1 போடுற மாதிரி வெவ்வேறு டோஸில் இருக்குது. நம்ம சின்ன டோஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வர்றதில்லை. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, GLP-1 அனலாக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சுகர் இன்சுலினை செக்ரீட் பண்ணுறதுக்கு உதவும். இன்னொன்று குளுக்கோகன் அதையும் நம்ம கட்டுப்படுத்தும். ரெண்டாவது, குடல்லேருந்து சுகர் அப்சார்ப் ஆகிறதுக்கு குடலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி 3 வகையில் இதை வேலை செஞ்சு வெயிட் லாஸை கொடுக்குது. இப்போது இது வரைக்கும் பண்ண ஸ்டடீஸில் 10லேருந்து 20% அளவுக்கு வெயிட் குறையிறதா சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் மாத்திரை எடுத்துக்கும்போது நம்ம பர்டிகுலராக டயட் அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை விட்டோம்னா நமக்கு திருப்பியும் ரீகெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மருந்துகள்லாம் ரொம்ப நாள் 3 வருஷம் அளவுக்கு கூட 4 வருஷம் அளவுக்கு கூட சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. மேஜரான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வர்றதில்லைங்க. ஒரே ஒரு விஷயம், குடல் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுனால சில பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு உப்புசமாக இருக்கிறது, அந்த மாதிரி தோணுது. மற்றபடி வெயிட் லாஸில் நல்ல எஃபெக்டிவ்னஸ் இருக்குது. பட் இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாமான்னா அப்படி கிடையாது. நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம டாக்டரோட, நம்ம எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டோ இல்லை மெடிக்கல் டாக்டரையோ நம்ம பார்த்து, சுகர் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம். ஒபிசிட்டி வித்தவுட் டயபெட்டிஸ், சுகர் இல்லாதவங்களுக்கு இருக்கிற ஒபிசிட்டிக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். டோஸை நம்ம தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். பல்வேறு டோஸில் அவைலபிளாக இருந்தாலும் குறைஞ்ச அளவு டோஸில் நம்ம இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வீக்லி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மேஜரான ஒரு ப்ராப்ளம் எதுவும் வரல இது வரைக்கும். வெளிநாடுகளெல்லாம் ரொம்ப நாள் அவைலபிளாக இருக்கிறது இந்த மெடிசனு. குடல் சம்பந்தமான சில சின்ன உபாதைகள் மட்டும்தான் வருது. என்னதான் நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் நம்ம உணவு பழக்க வழக்கங்களும் எக்ஸசைஸ் கட்டுப்பாடுகளோடு இருந்தால் தான் இது வேலை செய்யும். இது வரைக்கும் ஸ்டடீஸ் படி பார்க்கும்போது இந்த மருந்து நல்லாவே நமக்கு உதவுறதுனால இது உடல் பருமனை மேனேஜ் பண்ணுற ப்ராப்ளத்தில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உதவியாக இருக்கும்னு நமக்கு தோணுது.